ஹலோ கைஸ், இன்றைக்கி சிம்பிளாக பாலடை பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதில் வந்து நான் அரியோட பாலடை தான் எடுத்திருக்கேன். இதிலே வந்து சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது, பெரிய சைஸும் அவைலபிளாக இருக்குது. நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பாலடையை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இதில் போட்டுட்டு இது ஒரு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வி ஷுட் நாட் டிஸ்டர்ப். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு கேஸில் 3 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் நான் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நல்ல ஒரு பெரிய பவுல் இல்லைன்னா என்ன பாட் இருக்கோ அந்த இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உருளி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து 400 கிராம்ஸ் 400 to 500 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ மீன்வைல் அதர் சைடில் நம்ம பாலடை நல்லா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாலடை பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஊறி வந்து இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக வந்து நம்மளோட கொதிக்கிற பாலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து அட் அ டைம் போட்டிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த நம்ம 3 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் இல்லைன்னா 2 லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியுமே நல்லா திக்காக வந்திருக்கும். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம பாலடையை ஆட் பண்ணி பேட்ச் பை பேட்ச் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதிலே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகணும். அண்ட் இதிலே வந்து ரெடிமேடில் வந்து டபுள் ஹார்ஸில் இந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸில் இருக்குது. அண்ட் அதிலலாம் வந்து 1 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து ரெடிமேடாக அதிலே வந்து உங்களுக்கு இந்த பாலடை ப்ளஸ் சுகர் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டிஸ் நம்ம பண்ண முடியும். ஸ்மால் குவான்டிட்டிஸ் வேணும்னா ரெடிமேட் மிக்ஸ் ஆல்சோ இஸ் அவைலபிள். பட் நான் வந்து இதில் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கனால ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக ஹோம்மேட் அண்ட் ஷாப்ஸ்லேயுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு சின்ன கப்புக்கே வந்து அவங்க 100 to 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது பாயசம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது திருப்பி திருப்பி நம்ம கேட்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான பாலடை தான். எல்லாருமே வீட்டில் ஹோம்மேடாக நம்ம இந்த பாலடையை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாலடை வந்து மலையாளிஸ் கடையில் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி மிக்ஸ் தான் நம்ம வாங்கணும். இதிலே பிரதமன் இஸ் ஆல்சோ அவைலபிள் அண்ட் இட் இஸ் வெரி டேஸ்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பால் வாங்கி பேக்கெட் பாலில் நம்ம பண்ணிடலாம். பட் அது வந்து நம்ம கோகனட் மில்க் ப்ளஸ் ஜாகரி யூஸ் பண்ணி சேம் மெத்தடில் தான் பண்ணுவோம். ஜாகரி யூஸ் பண்ணுறதுனால கலர் மட்டும் டிஃபர் ஆகும். டார்க் ப்ரௌன் அந்த ஜாகரியோட கலர் என்ன கலரோ அது உங்களுக்கு வரும். ஸோ அது இன்னொரு நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியான பாலடை உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீலேயே வந்து ரோஸ்டட் கேஷ்யூஸ் ப்ளஸ் கிஸ்மிஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆல்சோ யூ கேன் ஆட் இட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சைட்ஸ்லலாம் க்ரீமியாக உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ் எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் வில் லவ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.